ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் சில ஜனங்களுக்கு. அப்போ ஒரு சகோதரி என்னிடத்துல மிகவும் அழுகையாக வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் மறித்து விடலாம் போல இருக்கிறோம். ஏனென்றால் 5 வருடமாக இந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் கூட என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார். இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல பாஸ்டர் என்று சொல்ல, நான் அந்த அம்மாவை கேட்டேன், சரிம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் கணவனாருக்கு ஏதாச்சும் குடிப்பழக்கம் இது போல் காரியங்கள் இருக்கா என்று கேட்க, அந்த அம்மா ஆச்சரியத்தோடு சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் கணவன் பெரிய பரிசுத்தவான், அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, இருந்தாலும் கடன் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லைன்றாங்க. அப்போ அடுத்த கேள்வி நான் கேட்டேன், சரிம்மா உங்கள் கணவர் என்ன வேலை செய்கிறாரு? இதற்கு அந்த அம்மா சொன்ன பதில் என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக தள்ளினது. அந்த அம்மா சொன்னாங்க, எங்கள் கணவர் மிகவும் நல்லவர், ஆனால் வேலைக்கு போகிறதில்ல பாஸ்டர். அப்போ வேலைக்கு போகாவிட்டால் கடன் பிரச்சனை வரதான் செய்யும். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எந்த பழக்கமும் இல்லைன்னா அவங்க மிகவும் நல்லவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நோ 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 நீ செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை நீ செய்யாமல் போனீன்னா அதை விட பாவம் எதுவுமே கிடையாது. கவனிக்கணும், இந்த செய்தியினுடைய முக்கியம் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நாம ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டிய பலனை அந்த தேவன் நமக்கு தருகிறாராம். வேலை செய்யணும், வேலைக்கு போகணும், அந்த வேலையை எப்படி செய்வது என்ற ஞானம் நமக்கு வேண்டும், போகையிலும் வருகையிலும் பாதுகாவல். அப்போது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அல்லது மாலையில் எழுந்து ஒரு மனுஷன் வேலைக்கு போகிறான்னா வேதம் சொல்லுது, அவன் சம்பாதிக்க வேண்டிய ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டிய அந்த பலனை அந்த தேவன் தான் தருகிறாராம். வியாதி வந்து படுத்திருந்தால் யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்களே. அப்போது உபாகமம் 8:18 தெளிவாக சொல்கிறது, நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டிய பலனை தருகிறவரே அந்த தேவனா. அடுத்தது வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் தெய்வத்தால் வருகிறதாம். 1 நாளாகமம் 29:12 நம்ம படிக்கும் போது அங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது, தேவனுடைய தாசன் இப்படியாக ஜெபிக்கிறான், தெய்வமே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால வருகிறது. அப்போ தேவன் நாம சம்பாதிக்க வேண்டிய பலனை நமக்கு தருகிறார். அடுத்தது ஐஸ்வர்யமும் கனமும் தெய்வத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். முக்கியமானது நம்ம பார்க்கும்போதோ, பணக்காரர்களெல்லாம் நிம்மதியாக வாழறாங்களா? ஒரு கேள்வி. சில மாதங்களுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன், பெரிய ஒரு தொழில் அதிபர் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனார். பணம் இல்லையா இருந்தது, புகழ் இல்லையா இருந்தது, வாழ்க்கையில் சில சாதனைகளை சாதித்தாரா? ஆம் சாதித்தார். ஆனால் ஏன் மறிக்க வேண்டும்? கவனிக்கணும், நீதிமொழிகள் 10:22 தெளிவாக சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அந்த தெய்வம் வேதனையை கூட்ட மாட்டாராம். அப்போ அநேகருக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் சமாதானமா அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறார்களா என்ற கேள்விக்கு பதில் அவங்க தான் சொல்லணும். ஆனால் வேதம் இங்க சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை. சில வேதனை பிரச்சனையில் நாம சிக்கிக் கொள்கலாம், ஆனால் தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது வேதனையை சேர்த்து கொடுக்க மாட்டார். அப்போ வேதத்தை நம்ம பார்க்கும் போதோ, there is a biblical blessings, வேதத்தின் அடிப்படையான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்னுடைய ஜபமும் விருப்பமும் தேவ பிள்ளைகள் கடன் வாங்காமல் வாழ வேண்டும். என்னுடைய செய்தி, ஒரே நாளிலே நீங்க கோட்டீஸ்வரரா மாறிடணும், லட்சாதிபதியா மாறிடணும், இது என்னுடைய நோக்கம் அல்ல. அதெல்லாம் நமக்கு விருப்பமும் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கடன் இல்லாமல் வாழ வேண்டும், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு நம்ம கரத்தில் இருக்க வேண்டும், அவ்வளோதான், சிம்பிள். ஏனென்றால் வேதம் முழுக்க நம்ம பார்க்கும் பொழுது தெய்வத்தினுடைய சித்தம், தேவ பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது, அதுதான் முக்கியமானது. வேதம் தெளிவாக சொல்கிறது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் பார்க்கவில்லை என்று. தேவ பிள்ளைகளுடைய அடிப்படை ஆசீர்வாதமே கடன் இல்லாமல் வாழ்வது. ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்,
கடன் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை, வேதத்தின் ஆசீர்வாதத்தின் பாதையில வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இந்த செய்தியின் மூலமாக இந்த வருடத்தில் நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஜெபமே, தேவ பிள்ளைகளை, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் கடன் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு தெய்வத்தின் வேதத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது கேள்வி, எப்படி அந்த வேதத்தின் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வது? How can I receive that biblical blessings? கவனிக்கணும், சிம்பிள். முதலாவது, வேதத்தின் அடிப்படையான ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் உபாகமம் 28:8 சொல்கிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பைபிள் இஸ் வெரி கிளியர். நீ கையிட்டு செய்யும் வேலை, நம்ம வேலை செய்யாத இருக்கிற வரையிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அநேக வாலிபர்கள், சிலர் வேலையை தேடிக்கொண்டு இருக்கிறவருடைய ஒரு பிரச்சனை, மனநிலை என்னன்னா, எனக்கு இது போல வேலை தான் கிடைக்கணும், எனக்கு அது போல வேலை தான் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இந்த காலத்தில் மிகவும் கஷ்டமானது. பைபிள் இப்படி தான் வேலை செய்யணும்னு சொல்லலை. நீ கையிட்டு எந்த வேலை செஞ்சாலும், மறுபடியும் படிக்கிறேன், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவாரா. நீ எந்த காரியத்தை கவனிங்க, நாம செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் அது கௌரவ குறைச்சலான வேலை எதுவுமே கிடையாது. அதை நன்றாக புரிஞ்சுக்கணும். எந்த வேலைனா இருக்கட்டும், எல்லா வேலையும் கௌரவமான வேலை. சில வெளிநாடுகளிலே ரோடுகளை தூய்மைப்படுத்துறாங்க பாருங்க, துப்புரவு தொழிலாளிங்க, அவங்களுக்கு தான் அதிகமான சம்பளம் நான் கேள்விப்பட்டேன். இப்போ கவனிக்கணும், எந்த வேலை செஞ்சாலும், எந்த தொழில் செஞ்சாலும் மனசுல தெளிவா இருங்க. எல்லா தொழிலும் நாகரிகமானது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தெய்வம் நாம கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறாராம். அது வியாபாரமா இருந்தாலும், அல்லது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும், அது சின்ன கம்பெனியாக இருக்கலாம், பெரிய கம்பெனியாக இருக்கலாம். சில வேலைகள் அது கம்பெனின்னு சொல்லக்கூட உங்களால் முடியாமல் இருக்கலாம், ஒரு சின்ன தொழிலாக இருக்கலாம். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாராம். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைங்க. அநேக முறை நம்ம என்ன செய்கிறோம், வேலையே செய்யாமல் அப்படி வீட்டில் இருந்து விடுகிறோம். நன்றாக கவனிக்கணும். ஒரு மனுஷன் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையில் நடக்கணும்னா, குறைஞ்சது உங்களை நீங்கள் எப்படி டெவலப் செய்து கொள்ள வேண்டும் என்றால், குறைந்தது 20,000 நீங்கள் சம்பாதிக்கிறவர்களாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். குறைஞ்சது ஒரு 5 பேர் வீட்டில் இருக்கீங்க, 4-5 பேர் இருக்கீங்கன்னா, உங்கள் குடும்பத்தை நீங்கள் சந்தோஷமாக நடத்த ஓரளவு, நான் சொல்லுகிறது ஒரு நடுத்தர மக்கள், அதை விட கொஞ்சம் கீழேன்னு கூட வச்சுக்குவோமே, ஒரு நடுத்தர மக்கள்னு வச்சுக்கலாம் நம்மளுடைய கான்டெக்ஸ்டில். அப்போது குடும்பத்தை நாம் நடத்த வேண்டும் என்றால் குறைந்தது நமக்கு 20,000 சம்பளம் பெறுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், டெவலப் செய்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், கொத்தனார் வேலை செய்கிறவங்க கூட நான் கேள்விப்பட்டேன், குறைஞ்ச சம்பளம் ஒரு நாளைக்கு கூலி அவங்களுக்கு 700 ரூபான்னுட்டு. அப்போ 30 நாள் வேலை செஞ்சாங்கன்னா அதுவே 21,000 ரூபாய் அவங்களுக்கு ஆகிடுது. இப்போ ஏறக்குறைய கவனிங்க, ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையையோ அல்லது வியாபாரத்தையோ நீங்கள் உங்களுக்கு தேடிக்கொள்ள வேண்டும். நீங்கள் யோசிக்கணும் உக்காந்து. ஏனென்றால் இரவு முழுக்க பேதுரு கஷ்டப்படுறான், ஒன்றுமே அகப்படலை. அவன் வேதனையோடு கூட அவன் கரையை ஏறி அவன் கலகத்தோடு இருக்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் வேலைக்கு போ. ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. பேதுரு மறுபடியும் என்ன பண்ண, ஆழத்தில் படகை செலுத்து, மறுபடியும் ஒர்க் பண்ணுறான்றார் ஆண்டவர். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனானா, படகு நிரம்பத்தக்க மீன்களை பிடிச்சானா, பக்கத்து படகு கூட ஹெல்ப்புக்கு வந்துச்சான். அவ்வளவு 2 படகுகளும் நிரம்பத்தக்க மீன்கள். அப்போ தேவன் அடிப்படையா யார் ஆசீர்வதிக்கிறாரு, யாருடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது என்றால், தேவ பிள்ளைகள் உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த வேலையாச்சும் செய்யுங்க, டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம்னாலும் போய் வேலை செய்யுங்க. மாதத்துக்கு அதுவே 15,000. அப்போ நீங்க ஒரு 3 மாதம் நீங்க வேலை செய்யாம விட்டுட்டீங்கன்னா, உங்களே அறியாம நீங்க 45,000 3 மாதத்துக்கு நீங்க வேஸ்ட் பண்றீங்க. அதை நிராகரிக்கிறீங்க. எந்த வேலை கிடைச்சாலும்
ஒன்று வேலையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், அல்லது வேலையை தேடி என்ன பண்ணுங்க, போய் செய்யுங்க. கட்டாயம் கர்த்தர் வழிவாசல்களை திறப்பார். வீட்டிலே உக்காந்துராதீங்க. ஏனென்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம். முதலாவது, அவர்கள் கைகளை இட்டு வேலை செய்ய வேண்டும். இரண்டாவது லாக்டவுன், இப்பொழுது நம்ம இருக்கிறது மூன்றாவது லாக்டவுன், மூன்றாவது அலைகள். இரண்டாவது லாக்டவுனில் நான் ஒரு முகமதிய சகோதரனை சந்தித்தேன். ஏன்னா திடீர்னு எங்கள் வீட்டு பக்கமாக அவர் என்ன செஞ்சார், சில கொத்தமல்லி இது போல் தக்காளி இது போல் காரியங்களை விற்றுட்டு போனார். எங்களுக்கு தேவையாக இருந்தது. அப்போ அரசாங்கத்தில் அனுமதி கொடுத்துருந்தாங்க, அதுபோல் ஆட்கள் விற்கும்படியாக விற்றுட்டு போகிறாரு அவர். நான் ஓடி போய் வாங்கினேன் அவர்கிட்ட. கொஞ்சம் தக்காளிகளும் கொத்தமல்லியை வாங்க வேண்டியதாக இருந்தது. அப்போ நான் கேட்டேன், பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அவர் சொன்னார், என்னங்க பண்ணுகிறது ஃபாதர், கஷ்டம்தான், எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அவர் சொன்ன வார்த்தை உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. பிள்ளை குட்டிங்க இருக்காங்க பாஸ்டர், என்ன செய்வது, ஒரு நாளில் ஜனங்க நம்மளை தேடி வந்தாங்க, இப்போ அப்படி தேடி வர வாய்ப்பில்லை. அதனால தான் நானே என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு வீடுகள் பக்கமாக இந்த ட்ராலியில் தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். பணம் இல்லை பாஸ்டர், கையில் இருந்த காசெல்லாம் தீர்ந்து போச்சு. கடைசியில் ஒரு 1000 ரூபாய் நான் வட்டிக்கு வாங்கினேன். அப்படி கேட்கும்போது எனக்கு 900 தான் தருவாங்க. சாயந்தரமே நான் 100 ரூபா போட்டு 1000 ரூபாவை கொடுக்கணும். அதுபோல் நான் வாங்கி இது போல் காய்களை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன். கடுமையாக ஒரு நாளெல்லாம் உழைப்பேன். வீட்டுக்கு போக ஏறக்குறைய 7 மணி 8 மணி ஆகும் சாயந்தரம். அப்படி செய்யும்போது குறைந்தது 1500லேருந்து 1600 ரூபா வரலாம் எனக்கு லாபம் வரும். 1000 ரூபாய் வியாபாரத்தில் போடுறாரு, இப்போ 600 ரூபாய் லாபம் வந்திருக்கு. அது கொண்டு போய் கடனை கொடுத்துட்டு இப்போ என் கையில் 600 ரூபா இருக்கும் கையில். மறுநாள் அவரிடத்துல காசு வாங்கி அதே போல் நான் வியாபாரம் பண்ணேன். 3 நாளுக்குள்ளாக நான் காசு வாங்கலை, என் கையிலே 1000 ரூபாய் தங்கினது. அதை வச்சு அப்படியே டெவலப் பண்ணுங்க ஃபாதர். இப்போ ஒரு அளவு பசி இல்லாமல் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. கவனிங்க, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ கையிட்டு செய்யும் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன். இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் ஒரு காமன் பிளெஸிங்கை வச்சிருக்காரு. அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு மனுஷராக இருக்கட்டும், அவங்க கடுமையாக உழைக்கும் போது அந்த தெய்வம் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் அவர் உண்மையுள்ள அன்புள்ள தெய்வம். அப்போ முதலாவது தேவ பிள்ளைகள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும், பிப்ளிக்கல் பிளெஸிங், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் கையிட்டு ஏதோ ஒரு வேலையை செய்ய வேண்டும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இரண்டாவதாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலிருந்தும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது ஒர்க்கிங், இரண்டாவது கிவிங். ஏனென்றால் வேதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டிய பலனை அந்த தேவன் தருகிறாராம். உபாகமம் 8:18, 1 நாளாகமம் 29:12 இப்படியாக சொல்லுகிறது. உங்களுக்காக நான் அதை படிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். 14 இப்படியாக சொல்லுகிறது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க திராணி உண்டாகுவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால உண்டானது. தேவ பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம சம்பாதிக்கிற சம்பாதனை எல்லாமே வேதம் சொல்லுகிறது, எல்லாம் என் தெய்வமே உம்மால உண்டானது, உமது கரத்தினால வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங், ஒர்க் பண்ணணும். இரண்டாவது கிவிங், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்கும்போது வேதம் தெளிவா சொல்லுது, உற்சாகமா கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப முதல் கனி கர்த்தருக்கு. அதுல தேவ பிள்ளைங்க தெளிவா இருங்க. தேவனுக்கு கொடுக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய வார்த்தை அது சொல்லுகிறது, அதை போதிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்ற மனநிலையில கொடுக்க கூடாது. ஏனென்றால் உன் கையில் இருக்கிறது அவர் கொடுத்ததுதான். அந்த நன்றி உள்ள இருதயத்தோட முதலாவது கனியே கர்த்தருக்கு முதலாவது கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாமே அவருடைய கரத்தினால பெற்றுக்கொண்டோம். மூன்றாவது ஸ்பெண்டிங். முதலாவது ஒர்க்கிங், இரண்டாவது கிவிங், மூன்றாவது ஸ்பெண்டிங். நன்றாக கவனிக்கணும். நாம செலவுகளை செய்யும் பொழுது அத்தியாவசியமான காரியங்கள் ஒன்று உண்டு, அவசியமில்லாத ஒரு காரியமும் உண்டு.
அல்லது அத்தியாவசியமான ஒரு காரியம் உண்டு, அத்தியாவசியம் இல்லாத ஒரு காரியமும் உண்டு. எப்போ தேவ பிள்ளைகள் முதலாவது பார்க்கும்போது எது அத்தியாவசியமான காரியங்களோ அதற்கு நம்ம செலவு செய்ய வேண்டும். தேவையில்லாத காரியங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, செலவு செய்யக்கூடாது. நம்ம வரவுக்கேற்ற செலவுகளை செய்ய தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தியாவசியமான காரியம் என்ன? அரிசி நமக்கு முக்கியம், கேஸ் சிலிண்டர் நமக்கு முக்கியம், அடுத்தது எண்ணெய், இது போல காரியங்கள் மிகவும் முக்கியம். எப்பொழுதுமே நாம் இறைச்சி கறி சாப்பிட வேண்டும் என்பது முக்கியமா? ஆடம்பரமான ட்ரெஸ் உடுத்தணுன்றது முக்கியமா? ஸோ அத்தியாவசியமான காரியங்களை நாம் தவிர்க்க முடியாது, அத்தியாவசியமில்லாத காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும். சில கிறிஸ்துவ குடும்பத்தில் பாருங்கள், சைட் டிஷ் இல்லாமல் இறங்காது, ஆனால் வாங்குகிற சம்பளம் மிகவும் குறைவாக இருக்கும். சில குடும்பத்தில் பாருங்கள், அவங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் இறைச்சி இல்லாமல் இரவில் தூங்க மாட்டார்கள். சொல்லுவாங்க பெருமையா, கறி இல்லைன்னா இறங்கவே மாட்டேங்குது பாஸ்டர். அதனால தான் இன்னொரு பக்கம் கடன் ஏறிட்டே இருக்கு பிலீவர். அடுத்தது திருமணம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஆடம்பரமாக செய்வது, 1000 பேருக்கு நோட்டீஸ் அடிக்கலாம், அதற்குள்ளெல்லாம் ஒரு 3-4 லட்சம் கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. கவனிக்கணும், தேவ பிள்ளைங்க எது அத்தியாவசியமான காரியங்களோ அதற்கு முதலாவது இடத்தை கொடுத்து அதுக்கு செலவு பண்ணிவிட்டு, எது அத்தியாவசியம் இல்லாத காரியங்கள் இருக்கோ அதை என்ன பண்ணுங்க, தடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஊழியக்காரங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு அவங்க பிள்ளைங்களுக்கு 500 ரூபாய்க்கு மேலே உடுப்பு எடுத்து கொடுக்கல. அப்போ கவனிச்சு பாருங்க, நம்ம கையில் என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதற்குள்ளாக செலவு செய்ய தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். வரவுக்கு அதிகமாக நம்ம செலவு செய்யும் பொழுது கடனில் மாட்டிட்டு வாழ்க்கையில் நிம்மதி சமாதானத்தை இழந்தவர்களாக தேவ ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கிறதில்ல. ஏனென்றால் அத்தியாவசியமான தேவைகளை தான் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஒரு பர்த்திமேவு என்கிறதான குருடன் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன் போது ஆண்டவர் நின்று அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, உனக்கு நான் என்னப்பா செய்யணும்? இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், உன்னுடைய அத்தியாவசியமான தேவை என்ன? அவன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எனக்கு கண்ணை கொடுங்க, அடுத்தது ஒரு வீட்டை கொடுங்க, அடுத்தது ஒரு வேலையை கொடுங்க, எதுவுமே கேட்கல. தெளிவாக கேட்குறான், அவனுக்கு அத்தியாவசியமான தேவை, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். உடனே கர்த்தர் அவனை பார்வை அடையும்படியாக செய்கிறார். அதுதான் தேவ பிள்ளைகள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கையில் ஆண்டவர் சம்பளத்தை கொடுத்தார, அந்த சம்பளத்தை நீங்கள் வாங்கி நீங்கள் பார்க்க வேண்டியது, நம்ம குடும்பத்திற்கு அத்தியாவசியமான தேவை என்ன? காஸ்ட்லியாக உடுப்பு வாங்கிறது, மேக்கப்புக்கு அதிகமாக செலவு செய்கிறது, தேவையில்லாமல் என்ன செய்கிறது, இறைச்சி கறியே சாப்பிட்டுட்டு இருக்கிறது. இதுபோல் காரியங்களை தேவ பிள்ளைகள் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இப்போதான் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். 4வது சேவிங். முதலாவது ஒர்க்கிங், 2வது கிவிங், 3வது ஸ்பெண்டிங், 4வது சேவிங். கவனிக்கணும், இந்த சேவிங் என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நாம நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சோம்பேறியை எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள், அதற்கு எந்த விதமான எஜமான் இல்லாமல் போனாலும் அது என்ன செய்தான், அதற்கு வேண்டிய பொருட்களை சேமித்து வைக்கிறதா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோசேப்பை பார்க்கும்போது கூட ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தின் நிமித்தமாய் வருகிற பஞ்ச காலத்திற்கு முன்னாடியே அவன் தேசத்தில் கோதுமைகளை மற்ற தின்பண்டங்களை சேமித்து வைக்கிறான். அப்ப சேமிப்பு என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். சில பேர் சொல்றது கேள்விப்பட்டு இருக்கேன், பாஸ்டர் நாங்கள் ஒரு கறி ஒரு சோறு கொடுத்து பிள்ளைகளை வளர்த்துருக்கோம். சில பேருக்கு இந்த லாங்குவேஜ் தெரியாது. எங்களுடைய கோலார் தங்கவயலில் பேசுவாங்க, நாங்கள் ஒவ்வொரு ரைஸுக்கும் ஒவ்வொரு கறி கொடுத்து பிள்ளைகளை வளர்க்குறோம், அது ஒரு பெருமை அவங்களுக்கு. சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் சேர்த்து வைக்கல பாஸ்டர், நல்லா சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தாங்க, அதே போல தான் என் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்குறோம். திடீர்னு இந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகும்போது கடன் வாங்க போயிடுவாங்க. நல்ல ஒரு வேலை இந்த பிள்ளைகளுக்கு கிடைச்சி கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னா பூர்த்தி செய்ய முடியாது. இது போல் டைலாக்குங்களை பெரிய பிழையானது, தவறானது, அது செய்யக்கூடாது. சில பரிசுத்தவான்களை பார்த்துருக்கீங்களா, பாஸ்டர் எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ சந்தோஷமாக சாப்பிட்றோம், நாங்கள் ஒன்றும் சேமித்து வைக்கிறதில்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார்னுவாங்க. பார்த்துக்குவார் ஆண்டவர்.
தேவ பிள்ளைகள் இது போல தவறான வார்த்தைகள்லாம் விசுவாசம்னு கொட்டாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சோம்பேறியே யாரிடத்துல போய் கற்றுக்கோ, யானைகிட்ட போய் கற்றுக்கோன்னு சொல்ல, எறும்பினிடத்துல போய் கற்றுக்கொள். அதற்கு எஜமான்கள் இல்லாமல் போனாலும் அதற்கு தேவை மழை காலத்தில் தேவை என்று சொல்லி அது வெயில் காலத்தில் எல்லாமே சேர்த்து வைத்துக்கொள்ளுமா. சிலர் பாருங்க, இந்த செய்தி கேட்டதுமே ஒரு 10 நாள் சேமிப்பாங்க. சில பேர் 20 நாள் வரலாம் சேமித்து வைப்பார்கள். அதுக்கு பிறகு எல்லாமே போயிடும். நான் பெங்களூருக்கு போயிருந்தேன். அங்கே என்னுடைய பெரிய மாமியார் சொந்தமான வீடை கட்டி நன்றாக கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களை குறித்து என்னுடைய மனைவி சொன்னாங்க, இந்த வீட்டை எப்படி கட்டுனதுன்னா, என்னுடைய பெரியப்பா பெம்மல்ல ஒரு ஜெனரல் மேனேஜராக இருந்தார். பணத்தை லாவிஷாக செலவு பண்ணுவார். சேர்த்து வைக்கிறது அதெல்லாம் கிடையாது, சேமிப்பு என்பதே கிடையாது. குடும்ப செலவுக்கு பெரியாம அவனிடத்தில் கொடுக்குற காசை, கொத்தமல்லிக்கு, தேங்காய்க்கு, காய்கறிகளுக்கு கொடுக்குற அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து 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 ஒரு இடத்த வாங்குறாங்க. பிறகு வீட்டை கட்டுறாங்க. கவனிச்சு பாருங்க, இன்றைக்கு வீட்டிற்கு வாடகை கொடுக்காம தன்னுடைய சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ காரணம் கணவனார் அல்ல, சேமித்து வைத்த மனைவி. அப்போ தேவ பிள்ளைகளை நன்றாக கவனிக்கணும். சேமிப்பு என்பது நாளைக்கு கட்டாயம் உனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் பெரிய ஒரு நன்மைகளையும் ஆபத்துக்கு உதவுகிறதாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் 3 வாலிபருங்க இஷ்டம் போல் நடப்பாங்க, இஷ்டம் போல் செலவு பண்ணுவாங்க. 3 பேரும் வேலை செய்கிறவங்க, வயதான அப்பா அம்மா. அந்த குடும்பத்தில் ஒரு சகோதரன் இந்த 2 சகோதரர் போல் செலவு பண்ண மாட்டார். அவர் எது நியாயமோ அதுக்கு தான் செலவு பண்ணுவார். அத்தியாவசியமான காரியங்களுக்கு செலவு செய்வார். அதனால் அவரை பார்த்து சொல்லுவாங்க, இவன் பிசினிதனம் பண்ணுகிறான் அப்படியே சொல்லிட்டு வருவாங்க. அப்பாவுக்கு திடீர்னு மரணத்தோடு போராடுகிற ஒரு நேரம் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. 3 வாலிபர்களும் அழுகுறாங்க. கடைசியில் இவ்வளவு பணம் வேணும் போதோ இரவில் கதி கலங்கி நிற்கிறாங்க. என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இல்லை, என்ன செய்யறது, அதை செய்யறது, இதை செய்யறது. அப்போ தான் யாரை இவன் பிசினிதனம் பண்ணுறான்னுட்டு கேலி பண்ணாங்களோ அந்த ஒரு சகோதரன் தான் ஓடி போய் தான் சேமித்து வைத்த பணத்தை கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனுடைய உயிரையே காப்பாற்றினான். அப்போ கவனிங்க தேவ பிள்ளைகளே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சேமிப்பு என்பது மிக மிக முக்கியமானது என்று. உங்களுக்கு இது போல சேமிக்கிற ஒரு பழக்கம் இல்லாது இருந்தால் நீங்கள் சொல்லலாம், வாங்குற காசு அப்படியே செலவு, 1 வாங்கின 4 மடங்கு செலவாகிறது. 1000 ரூபாய் வந்தா 2000 ரூபாய் தேவைகள் காணப்படுகிறது. பாஸ்டர் சொல்றது ஈஸியா இருக்கு, ஆனா நாங்கள் குடும்பமாக அப்படி கஷ்டத்தில் போகிறோம், எங்களுக்கு சேமித்து வைக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம். நன்றாக கவனிங்க, தேவ சமூகத்தில் ஜெபிங்க, ஞானமாக செலவு செய்யுங்க. எந்த இடத்துல அவசியம் இல்லாத காரியங்களை தவிர்க்கணுமோ இந்த வருடம் தவிர்த்துடுங்க. அடுத்த வருடம் கட்டாயம் நீங்கள் கடன் இல்லாமல் சேமிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். சேமிப்பு என்பதே, பொருளாதாரம் என்பது ஒரு வளர்ச்சிங்க. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் வளரும், சரிங்களா? ஒரு விதையை போட்டோம்னா அந்த விதை தான் வளர்ந்து மரமாய் மாறுகிறது. நம்ம பிள்ளைகள் பெற்றெடுத்தோம்னா அந்த பிள்ளைகள் வளர வளர பெரிய மகிழ்ச்சி நமக்கு வளருகிறது. ஏனென்றால் ஜீவனுள்ள அனைத்துமே வளரும். அதே போல தேவ பிள்ளைகள் பொருளாதாரத்திலும் வேதத்தின் அடிப்படையில் வளர வேண்டும். இது தேவனுடைய சித்தம். நீங்க சேமித்து வைக்கிற ஒரு பழக்கம் இல்லாம போச்சுன்னா இதனுடைய ஆபத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்பு கடன் வாங்க போவீங்க. வேதம் சொல்லுகிறது, கடன் பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று. அப்போ நம்ம யாரிடத்துல கடன் வாங்குறோமோ அவர்களுக்கு அடிமையாக மாறி விடுகிறோம். அதனால இந்த கடன் வாங்குற பழக்கத்தை முற்றிலுமா நீக்கி விடுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரம் எப்படி கடனில் இருந்து தப்பித்துக் கொள்வது, எப்படி கடன் இல்லாமல் வாழ்வது என்பதை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். ஆகவே இன்று கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்டு நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்க திரும்ப திரும்ப கேட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேவ பிள்ளைகள் வேதத்தின் அடிப்படையான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும். முதலாவது வேலை செய்யணுங்க, ஒர்க்கிங். இரண்டாவது அந்த தேவனுக்கு உண்மையாக கொடுக்க வேண்டும், கிவிங். மூன்றாவது ஸ்பெண்டிங், அத்தியாவசியமான காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டும். முக்கியமாக நான்காவது சேவிங். ஒவ்வொரு குடும்பத்திலையும்
எவ்வளவு வந்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. சிறு துள்ளி பெருவெள்ளன்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் சேமிக்க கற்றுக்கொள்ளுங்க. கையில் காசு கிடைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு உண்டியலை வச்சுட்டு அதில் போட்டுட்டு வாங்க, எடுக்காதீங்க, போட்டுட்டு வாங்க. அது ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்க. அது பிள்ளைங்களுக்கும் கற்றுத்தாங்க, மிகவும் நல்லது. அப்படி சேமிக்க சேமிக்க அந்த சிறு துளி தான் பெருவெள்ளமாக உங்களுக்கு அப்படியே வந்து நிற்கும். இந்த 2022 டிசம்பரில் கொண்டாடுகிற கிறிஸ்மஸை கடன் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை பெருகும்படியாக செய்வார். இந்த செய்தியை கேட்கிற அனைவருமே வேதத்தின் அடிப்படையான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். நல்ல பரலோக தந்தையே, தேவ பிள்ளைகள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த பூமியில் உம்முடைய நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்க செய்யுங்க. இந்த நேரத்தில் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை அனுப்பி குணமாக்குங்க. கடன் பிரச்சனை மாறட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல புத்திர பாக்கியத்தை தாங்க. திருமணத்திற்கு எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த வருடம் கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எந்தெந்த பிள்ளைகள் நிமித்தமாக குடும்பம் வேதனைகளையும் அவமானங்களையும் சந்தித்து கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறதோ ஒரு அற்புதங்களை செய்யுங்க சாமி. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, உம்முடைய ஆலயத்துக்கு விரோதமாக, லேனின் காரியங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சாத்தானின் கிரியைகள் முறியடிக்கப்படுவதாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்துருவின் வல்லமையில் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக, கணவன் மனைவி பிரச்சனைகள் மாறுவதாக, உடைய பிள்ளைகளுக்கு நியாயமாக சேர வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் வந்து சேரட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத பலவீனங்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக, தேவையில்லாத சமாதானம் குறைச்சல்கள் மாறுவதாக, தனிமை மாறுவதாக. தெய்வமே, உம்முடைய ஊழியக்காரி 3 பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சாத்தானின் கிரியைகள், சத்துருடைய சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. என் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுக்கிற பரிபூர்ண கிருபைகளையும் பெற்று வாழச் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். இனி வருகிற நாட்களில் தேவனுடைய வேதத்தின் அடிப்படையான ஆசீர்வாதங்களை தொடர்ச்சியாக அனுபவிப்பீங்க. தேவனுடைய வார்த்தையின்படி நடங்க. வேதம் அழகாக கற்றுத்தருகிறது. தேவ பிள்ளைகள் கையிட்டு செய்யும் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? உற்சாகமாய் தேவனுக்கு கொடுக்கிறவன் மேல தேவன் பிரியமா இருக்கிறாரா? போதும் என்ற மனதுடனே கூட நம்ம வாழ வேண்டும். அதாவது நமக்கு என்ன அத்தியாவசியமான பொருள் இருக்கோ அதில் நம்ம கண்டென்ட்டாக இருக்கணும். பிறகு தேவன் ஆசீர்வதிக்க அதுக்கு பிறகு நம்ம பார்த்து கொள்ளலாம். அடுத்தது கட்டாயமாக நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு சேமித்து வைக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதுதான் நாளைக்கு உதவும். கடன் இல்லாமல் வாழ முடியாது, உனக்கு உதவி செய்யும். ஆகவே என்னுடைய ஜெபம், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் தேவனுடைய வேதத்தின் ஆசீர்வாதத்தில் வளர்ந்து ஆயிரங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாங்கின கடனை எப்படி கொடுப்பது, கடன் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திப்போம். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு சாயந்திரம் 7 மணிக்கும் தேவனுடைய பாதத்தில் குடும்பமாக இணைந்து செபிங்கள். தேவ பிரசன்னம் உங்கள் வீடுகளில் இறங்கி வரும். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷமும் சமாதானமும் நாம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.